அவதூறா பேசினா, ஆபாசமா பேசினா, ஒருமையில பேசினா வழக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்களும் உங்க கட்சிக்காரங்களும் பேசியிருக்கிறத பாருங்க. 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யாரு அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு. அப்படியா? அப்ப இதை கொஞ்சம் பாரு. சிஎம் அங்கிள், இட்ஸ் வெரி ராங் அங்கிள். ஆட்சியில் இன்னும் மயிரட தங்கச்சியா இருப்போம், அக்காவா இருப்போம், பொட்டாட்டியா இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரி தெரிஞ்சிச்சா? ஒழுக்கத்தை நம்ம தான் கண்டுபிடிச்சோம், யோகியங்க அப்படிங்கெல்லாம் பேசக்கூடாது. ஆதவ அர்ஜுன் மற்ற அமைச்சர்கள்லாம் எதுக்காக பேசினாங்கிற எல்லாத்துக்கும் தெரியுமே. அதாவது குளத்தூர் தொகுதி விஎஸ் பாபு பேசினதும் கட்சி மீட்டிங் நடந்துருக்கும் போது கண்ணாடி பாட்டில் கொண்டு எரிஞ்சனா தான் பேசினார். ஒருத்தி என்னன்னா சிஎம்மை என்னடா மயிருங்கிறான், இன்னொருத்த என்னன்னா தேமகனைங்கிறான். அதே மாதிரி அந்த ஈனப்பையனா தாவேக்கா பெண்களை விபச்சாரிங்க. இதெல்லாம் உங்களுக்கு யோக்கியம், நல்லது. நாங்கள் பேசினா கெட்டதா? அடிமை நாயே, சீமானின் அடிமை நாயே, நாய் மோத்திரமை, பன்னியின் பீயே, அடிமை நாயே. அவன் தான் அடிமை. அந்த அடிமைக்கு இந்த அடிமை சப்போர்ட் பண்ணுது. அடிமை நாய்களா? கடைசி வரைக்கும் இதுதான் நீங்கள், வேறு எதுவும் கிடையாது. சரியா? தேங்க்யூ மக்களே.